அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவினர்களே, இந்த வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 3 ஹரம் ஷரீஃபுடைய ஹுத்பாக்களை தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்து வழங்குகின்ற நிகழ்ச்சி அல்லாஹ்வின் கிருபையினால் பல வாரங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதேபோல சென்ற வார மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா முதலிலே அந்த ஹுத்பா ஷேக் மாஹிர் மாய்கல் ஹாஃபிதுல்லாஹ் தந்தார்கள். அந்த மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், வானவர்களை கொண்டு விசுவாசம் கொள்ளுதல் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகமே பொதுவாக ஈமானிய கொள்கையுடைய அடிப்படையான ஒரு விஷயம்தான் மலக்குமார் இருப்பதை நம்புவது. அதே நேரம் அவர்கள் சம்பந்தமான வர்ணனைகள், தன்மைகள், அவருடைய மகத்தான பணிகள், அவருடைய சேவைகள், அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்களை சத்தியம் செய்திருக்கிறான், அவர்களை அகிலத்தார்களுக்கு மத்தியில் உயர்த்தி கண்ணியப்படுத்தியிருக்கிறான். மலக்குமார்கள் எப்பொழுதுமே ஒரு கண்ணியமான படைப்பினங்கள், கண்ணியமான அடியார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தன் பக்கம் அவர்களை நெருக்கி அவர்களை தன்னுடைய இபாதத் மூலம் அவர்களை சிறப்பித்திருக்கிறான். எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு அவர்கள் கட்டுப்பட்டு வாழ்வார்கள். அதேபோல அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எந்த அளவு கட்டுப்படுவார்கள் அல்லாஹ் சூரத்து தஹ்ரீம் 6வது வசனம் சொல்லும் பொழுது, அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஏவியதற்கு மாறு செய்ய மாட்டார்கள், அவர்கள் ஏவப்பட்டதை அப்படியே செய்வார்கள். அதேபோல் அம்பியா 20வது வசனம், எப்பொழுதுமே இரவு பகலாக இடைவிடாது சோர்வடையாத அல்லாஹ்வை அவர்கள் துதித்து கொண்டே இருப்பார்கள், சோர்வடைய மாட்டார்கள். எப்பொழுதுமே பேச்சில் அல்லாஹ்விட முந்த மாட்டார்கள். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அச்சம் வல்லமையை அஞ்சி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியமான ஒரு மலக்காக, உயர்ந்த அந்தஸ்துள்ள மதிப்புள்ள ஒரு மலக்காக நாங்கள் அர்-ரூஹுல் அமீன், நம்பிக்கையான அந்த பரிசுத்த ஆவி என்று சொல்ல வர்ணிக்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் அடையாளம் காணலாம். அவர்கள் தான் உன்னதமான உயர்ந்த சிறந்த மலக்குமார்களை உன்னதமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை எந்த தோற்றத்தில் அல்லாஹ் படைத்தான் அதே தோற்றத்தில் நபி அவர்கள் வஹி இறங்கிய சந்தர்ப்பத்திலே முழு ஆகாயத்தை மூடிய வண்ணம், அந்தளவு பிரமாண்டமான படைப்பு, 600 ரெக்கைகள் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பின்வரும் ஆயத்திலே இவ்வாறு வர்ணிக்கிறான். அதாவது அர்ஷுக்கு சொந்தக்காரனிடத்திலே மிகவும் பலம் வாய்ந்தவர், மிகவும் நல்ல செல்வாக்கு, மதிப்பு, கண்ணியம் உள்ளவர், நல்ல ஒரு இடம் இருக்கிறது அல்லாஹ்விடம் அவருக்கு என்று. தக்வீர் 20வது வசனம். எனவே அவருக்கு இப்படியான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படியான கண்ணியங்கள் நிறையவே கிடைத்திருக்கின்ற பொழுது இறைவனுக்கு மிகவும் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். எவ்வளோ கௌரவமான மலக்காக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மிகவும் அஞ்சக்கூடிய ஒரு மலக்காக இருந்தார்கள். அல் முஅஜம் அல் அவ்ஸத் என்ற கிதாபில் தபரானி ரஹிமஹுல்லாஹ் பேசுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என்ன இறா பயணம் மேற்கொள்ளப்பட்ட அந்த நாளிலே உயர்ந்த கண்ணியமான மலக்குமாருடைய சபையை தாண்டி சென்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி என்றால் அதாவது நாங்கள் பாவித்து ஒரு பெட்ஷீட்டாக விரிப்பாக பாவித்து உக்கி போன, அதாவது ஒரு மாசடைந்த ஃபேடாகிய ஒரு துணி போன்று அப்படியே அல்லாஹ்வுடைய அச்சத்தால் வாடி போயிருந்தார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அவருடைய உடலில் மாற்றம் இருந்தது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி அவர்கள் கண்ட காட்சியை வர்ணிக்கிறார்கள். அபூதாவுத் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்து பேசப்பட்டிருக்கிறது சுனன் அபீ தாவூதிலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாவது வஹியை மொழிந்தால் வானத்தில் உள்ள அனைத்து மலக்குமார்களும் அதற்கு கற்பாறையிலே தட்டப்பட்ட ஒரு சங்கிலியுடைய ஓசையை செவிமடுப்பார்கள். சங்கிலி, கற்பாறையிலே அடிக்கப்பட்ட சங்கிலியுடைய ஓசை மயங்கி விழுவார்கள், அப்படியே இருப்பார்கள், கீழே விழுந்து விடுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் அப்படியே இருப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் அவர்களுக்கு தெளிவு ஏற்படும், மயக்கம் தெளிந்து கேட்பார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஜிப்ரீலை உங்களுடைய ரப்பு இரட்சகன் என்ன சொன்னான்? ஜிப்ரீல் சொன்னார்கள், சத்தியமான உண்மையான விடயங்களை சொன்னான், அவன் உயர்ந்தவன், கண்ணியமானவன், பெரியவன், மகத்தானவன் என்று அல்லாஹ்வை புகழ்வார்கள். எனவே மூமின்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை படைத்து அவர்களுக்கு பல கண்ணியமான பொறுப்புகளை, பணிகளை ஒப்படைத்திருக்கிறார். அவர்கள் சிலர் வஹிக்கு, அல்லாஹ்வுக்கும் ரசூல்மார்களுக்கும் இடையில வஹியுடைய பொறுப்பு, அதே நேரம் சிலர்கள் தாவரங்கள், மரம், செடி, கொடிகள், மலையுடைய பொறுப்பு, இன்னும் சிலர்கள் சூறு ஊதுகின்ற பொறுப்பு என்று பல பொறுப்புகளை அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறான். யாராவது ஒரு நோயாளியை ஒரு மூமினான அடியான், ஒரு மனிதர் நோய் விசாரிக்க சென்றால் அவர்களுக்கு அந்த நோய் விசாரிக்க செல்லக்கூடிய மனிதரை வரவேற்று கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, அவருக்காக வேண்டி இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களுக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறான். யாராவது ஒரு அடியான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொன்னால் அந்த ஸலவாத்துடன் சேர்ந்து மலக்குமார்களும் ஸலவாத் சொல்வார்கள். அப்பொழுது அந்த ஸலவாத்துக்கென்று சாட்டப்பட்ட மலக்கு சொல்வார், நபி அவரிடம் சென்று, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அடியான் ஸலவாத் சொல்லும் பொழுது மலக்குமார்கள் அந்த அடியானுக்கு ஸலவாத்து சொன்னவருக்கு ரஹ்மத்துக்காக துஆ செய்துவிட்டு ஸலவாத் சொல்லிவிட்டு
அதற்கென்று சாட்டப்பட்ட அந்த மலக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸலவாத்தை ஏற்றி வைப்பார். முஹம்மது அவர்களே, இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஸலவாத்து சொன்னார். நேரத்தை குறிப்பிட்டு நம்முடைய ஸலவாத் நபியவர்களுக்கு ஏற்றி வைக்கப்படும். அதற்கு பொறுப்பாக மலக்கை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சொந்தமான ஏராளமான மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அடியார்களை அல்லாஹ்வுடைய வழிபாட்டின் பக்கம் தூண்டக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய இபாதத்தின் பக்கம் தூண்டக்கூடியவர்கள், தொழுகையின் பொழுது சமம் அளிப்பார்கள், குர்ஆனின் பொழுது சமம் அளிப்பார்கள். இன்னும் சில மலக்குமார்கள் முதல் சஃபிலே தொழக்கூடிய மக்களுக்கு துஆ செய்வதற்கென்றே சில மலக்குமார்கள். அதே போன்று மஸ்ஜிதுகளுடைய வாயல்களிலே ஜும்மாவுடைய தினத்திலே வரக்கூடியவர்களை கண்காணிப்பதற்கு பதிவதற்கு அதற்கென்று மலக்குமார்கள். முதலில் யார் வந்தார், இரண்டாவது யார் வந்தார் என்று இலக்கமிட்டு பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள். அதேபோன்று பாதைகளிலே நடமாறக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே எங்கெங்கெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய, ஞாபகம் செய்யக்கூடிய நல்ல சபையில் இருக்கிற அந்த சபையை கடந்து செல்லும்போது அங்கே அமர்வார்கள். மக்களின் நல்ல விடயங்களை போதிக்கக்கூடிய கல்வி போதனைகள் நடைபெறக்கூடிய அந்த சபையிலே கடந்து செல்லும்போது அந்த சபையில் அமர்வார்கள். அந்த சபையில் அவர்களை பெற்றுக்கொண்டார். திக்ருடைய சபை மக்களுக்கு நல்ல விடயங்களை போதிக்கின்ற, நல்ல விடயங்கள் பேசப்படுகின்ற, பரிமாறப்படுகின்ற சபைகளிலே அமர்வார்கள். அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள், இறக்கைகளால் மூடிக்கொள்வார்கள். அதுக்கு பின்னால் அந்த மலக்குமார்கள் வானம் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியை மலக்குமார்கள் நிறைப்பார்கள். அந்த சபைக்கு நேராக வானம் வரைக்கும் மலக்குமார்கள் நிறைந்து அந்த சபையை கௌரவிக்கும் முகமாக, சபையில் உள்ளவர்கள் கௌரவிக்கும் முகமாக அமர்வார்கள். எனவே முடிந்து அல்லாவிடம் போவார்கள். அல்லாவிடம் சென்று அணிவகுத்து செல்லும் பொழுதோ இறைவன் கேட்பான், அல்லாவுக்கு தெரியும் எங்கிருந்து வருகிறார்கள், எந்த சபையிலிருந்து வருகிறார்கள் என்றாலும் அல்லாஹ் அடியார்களை கண்ணியப்படுத்துவதற்கான கேட்பான். என்னுடைய அடியார்கள் என்ன சொல்கிறார்கள்? சொன்னார்கள், உன்னை துதிக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், அதே போன்று லா இலாஹா இல்லல்லாஹ் போன்ற கலிமாக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய மாண்பை, உன்னுடைய கீர்த்தியை உயர்த்தி உன்னை பிரஸ்தாபித்துக் கொண்டு திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள், தியானத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், அவர்கள் என்னுடைய அடியார்கள் என்னை கண்டிருக்கிறார்களா? மலக்குமார் அல்லாஹ் மீது உண்மையை சத்தியமாக அவர்கள் உன்னை காணவில்லை. அப்பொழுது அல்லாஹ் கேட்பான், என்னை கண்டால் எப்படி இருக்கும்? மலக்குமார் சொல்வார்கள், உன்னை கண்டால் உண்மையிலே கடும் பிரயத்தனம் காட்டி இபாதத் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். மிகவும் அதிகமாக உன்னை துதித்து புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். உன்னை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்வான், உங்களை நான் சாட்சியாளர்களாக நியமிக்கிறேன், அவர்களை மன்னித்து விட்டேன் என்பதற்காக. நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாளர்களாக இருங்கள். மலக்குமார்களில் ஒரு மலக்கு ஒரு கேள்வி கேட்பார், என்னுடைய இரட்சகனே, அவர்களில் ஒரு அடியான் தான் தவறு செய்யக்கூடிய ஒரு அடியான், பாவம் செய்யக்கூடிய ஒரு அடியான். அவன் அந்த சபையை வேறு வேலைக்கு கடந்து செல்லும் பொழுது சும்மா அந்த சபையில உட்கார்ந்தான், போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த சபையை கண்டு அமர்ந்தான். அப்பொழுது அல்லாஹ் சொல்வானாம், அவர்கள் எல்லோரையும் நான் மன்னித்து விட்டால் இவனும் உள்ளடங்குவான். எனவே அது எப்படிப்பட்ட கூட்டம் என்றால், எப்படிப்பட்ட சபை என்றால், அவர்களோடு சேர்ந்து அமர்கின்றவர்களும் துப்பாக்கியம் அடைய மாட்டார்கள். அந்த சபையோர்களோடு சேர்ந்து வேறு வேலைக்கு சென்று அவர் அந்த சபையில் அமர்ந்து ஏதாவது 4 விடயங்களை படித்து கொண்டு அந்த விடயங்களை அவரோடு சேர்ந்து நம்மள ஈடுபடும் பொழுது வேறு வேலைக்கு வந்தார் என்பதை நான் அவரை ஒதுக்க மாட்டேன். அவரும் அந்த சபையோடு சேர்ந்து மன்னிக்கப்படக்கூடியவர், பாக்கியம் அடையக்கூடியவர். புகாரி வ முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய ரிவாயத். இறைவன் சகோதரர்கள் மலக்குமார்கள் இறைவனுடைய படை பட்டாளங்களிலே மிக கண்ணியமானவர்கள். அவர்கள் சில அணிவகுத்து செல்லக்கூடியவர்கள், சாஃபாத். அதே போன்று எப்பொழுதும் மக்களை நல்ல ஈமான்தாரிகள் நல்லவர்களுக்கு தூண்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று பாவிகள் நரகில் தள்ளக்கூடியவர்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய திக்ரை, குர்ஆனை, வஹியை ஓதக்கூடியவர்கள். அதே போன்று பாவிகளுடைய காஃபிர்களுடைய ரூஹை பலமாக வருத்தத்தோடு வாங்கக்கூடிய, அதே போன்று மோமின்களுடைய ரூஹை மிருதுவாக வாங்கக்கூடிய, அதே போன்று விடயங்களை காரியங்களை ஒன்றன் பின் திட்டமிட்டு நிர்வாகம் செய்யக்கூடிய, விடயங்களை காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய, பொறுப்புகளை ஒப்படைத்த பொறுப்புகளை செவ்வனை நிறைவேற்றக்கூடிய, அப்படி பல மலக்குமார்கள் அல்லது ஒருவர் பின் ஒருவராக அல்லாஹ் ஒப்படைத்த பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய என்று பல வர்ணனைகள் மலக்குமார்கள் பற்றி வந்திருக்கிறது. மலக்குள் மௌத் இருக்கிற, மௌத்துக்கு பொறுப்பான, அதே போன்று சுவனங்களுக்கு பொறுப்பான லுவான் இஸ்லாம் இருக்கிற, நரகங்களுக்கு காவலாளியான மாலிக் அலைஹிஸ்ஸலாம், ரஹ்மத்துக்கு பொறுப்பான மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், அதாபுடைய வேதனையுடைய மலக்குமார்கள். அதே போன்று சில மலக்குமார்கள் மஹ்ஷருடைய நாளிலே மக்களை சூழ்ந்திருப்பதற்கண்டே அந்த பொறுப்பு படைக்கப்பட்டவர்கள். இன்னும் சில மலக்குமார்கள் அந்த நரக நெருப்பை அந்த மஹ்ஷருடைய மக்கள் ஒன்று திரட்டப்படக்கூடிய அந்த பூமி, பல வகையான ஒன்று திரட்டல்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று நெருப்பு வரும். மக்களை எல்லாம் நெருப்பு அப்படி என்ன செய்யும், ஒரு இடத்துல ஒன்று திரட்டும். அது உலகத்தில் நடக்கின்ற ஒரு சம்பவம். கியாமத் நாளுடைய அந்த அடையாளங்கள் நடக்கும் பொழுது அப்படி அந்த நெருப்பை இழுத்து வரக்கூடிய மலக்குமார்கள், அந்த நெருப்புக்கு பொறுப்பானவர்கள். மலக்குமாருடைய எண்ணிக்கை அதிகம், அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். உயர்ந்த கண்ணியமான அல்லாஹ்வுக்கு தான் அந்த எண்ணிக்கை தெரியும். சுனன் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் சுனன் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நான் உங்களுக்கு நீங்கள் காணாதவற்றையில் நான் காண்கிறேன், நீங்கள் கேட்காதவற்றையில் நான் கேட்கிறேன். வானம் அந்த சுமை தாங்கி ஒரு சத்தம் பெறுமே, பாரங்கள் ஒன்றில் ஏற்றும் பொழுது, இந்த ஒரு உதாரணம், ஒரு கட்டிலையில் நாங்கள் பாரத்தை ஏற்றும் பொழுது இந்த கட்டிலே ஒரு சத்தம் ஒன்று வரும், அப்படியான ஒரு சத்தம் வெளியானது. அதுக்கு அப்படி சத்தம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்பட்டிருக்கிறது. அதில் எந்த ஒரு இடம், எந்த அளவு மலக்குமாரால் பாரம், வானம் மலக்குமார்களால் பாரம் என சொல்ல நபியவர்கள். ஒரு 4 விரல்கள் வைக்கின்ற இடம், 4 விரல்களுடைய இடம் வானத்தில் கிடையாது. அந்த இடத்தில் ஒரு மலக்கு சஜிதாவில் நற்றி அல்லாஹ்வுக்கு தரையில் வைத்து, அந்த வானத்தில் வைத்து அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்த வண்ணம் இல்லாமல் இல்லை. அதாவது 4 விரல்கள் வைக்கின்ற இடம் கூட காலி இல்லை, சொர்க்கத்தில் காலி இல்லை. அந்த இடத்தில் மலக்குமார்கள் யாராவது சுஜூத் செய்யாமல், பைத்துல் மாமூர் என்று இருக்கிறது 7வது வானத்திலே, அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் நுழைவார்கள். அவர்கள் நுழைந்தால் மீண்டும் அவர்கள் அந்த இபாதத்தை வணக்கத்தை முடித்துவிட்டு வெளியே வந்தார்கள் என்றால் மீண்டும் 2வது தடவை நுழையும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் புதிய 70,000 மலக்குமார்கள் நுழைகிறார்கள். மீண்டும் அவர்கள் 2ஆம் தடவை நுழைகின்ற சந்தர்ப்பம் கிடைக்காத அளவுக்கு அவ்வளவு மலக்குமாருடைய எண்ணிக்கை. எனவே அல்லாஹ்வுடைய படைப்பட்டாளத்து, இறைவனுடைய படைப்பட்டாளம் அவனுக்குத்தான் தெரியும். சூரா முத்தஸ்ஸிர் 31வது வசனம். மூமின்களே, பொது மலக்குமார்களில் அல்லாஹ் தன்னுடைய மிக நெருக்கமாக வைத்து கண்ணியப்படுத்திய சிலரும் இருக்க அல்லாஹ். அதே போன்று அரசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள், அரசை சுமப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மலக்குமார்கள், அவர்களில் ஒருவரை நபியவர்கள் வர்ணிக்கும் சொன்னார்கள், எனக்கு ஒரு மலக்குமார்களில் ஒரு மலக்கை பற்றி பேசுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான். அதாவது அரசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களில் ஒரு மலக்கை வர்ணிப்பதற்கு எனக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. அவருடைய இந்த காது சோனைக்கும் தோள்பட்டைக்கு, இந்த தோள்பட்டைக்கும் புஜத்துக்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வளவு தூரம் என்றால் 700 வருடங்கள் பயணிக்கும் தூரம். 700 வருடங்கள் மிருகத்தில் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது, நடு செல்கின்ற பொழுது எவ்வளவு தூரம் பயணிப்போமோ, அவருடைய காது சோனையிலிருந்து அவருடைய தோல் புஜத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியுடைய தூரம், 700 வருடங்கள் பயணிக்கின்ற தூரம். விசாலமான படைப்பு, அந்த அளவு அவர்கள் பருமனாக இருப்பார்கள். அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே அல்லாஹ் முதலாவது இறுதி கட்டத்திலே அல்லாஹ் மூமினான அடியார்களுக்கு செய்த ஒரு மிக பெரும், அல்லாஹ் நாடிய ஒரு நலவு, அல்லாஹ் அவர்களோடு கண்ட அன்பு, பாசம், கருணை. அவர்களுக்கு அல்லாஹ் அரசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களை, சூழ உள்ள மலக்குமார்களை மூமின்களுக்கு இஸ்திக்பார் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் வசப்படுத்தியிருக்கிறான். மூமின்களுக்கு துஆ செய்வதற்காக வேண்டி, இம்மை மறுமை, துனியா ஆகிரா, தீனுடைய மறுமையுடைய எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி, குறிப்பாக தீனுடைய விடயங்கள், மறுமையுடைய விடயங்கள் நனவுக்காக துஆ செய்யக்கூடிய அரசை சுமக்கின்றவர்களும் அதை சூழ உள்ளவர்களும் தன்னுடைய இறைச்சகனை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், இறைவனை ஈமான் கொண்டிருக்கிறார்கள், மூமின்களுக்காக இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் துஆவிலே? ரப்பனா, இறைச்சகனே, நீ அனைத்து வஸ்துக்களுடைய அருளால், கிருபையால், கருணையால் நிறைத்தவன், விசாலமான அருளுள்ளவன், அறிவால் அனைத்தையும் சூழ்ந்தறிந்தவன். எனவே தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு மன்னிப்பாயாக. பகவல் நிதாபு, உன்னுடைய வழியை, தீன் நல்ல வழியை பின்பற்றக்கூடியவர்களை மன்னிப்பாயாக. அவர்களை நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக. இறைவனை இறைச்சகனே, அவர்களை நீ அவர்களுக்கு வாக்களித்த அதுநென்ற சுவர்க்கங்களில் நுழைவிப்பாயாக. அவர்களை மாத்திரமல்ல, அவர்கள் பெற்றோர்கள், அவருடைய மனைவி மக்கள், பிள்ளை குட்டிகள், பிச்சலங்கள், இவர்களில் யார் யாரெல்லாம் நல்லவர்களாக சாலிஹ்களாக இருக்கிறார்களோ எல்லோரையும் நீ அந்த அதுநென்ற சுவர்க்கத்திலே நுழைவிப்பாயாக. நீ கண்ணியமானவன், சக்தி வாய்ந்தவன், ஞானி. அவர்களை தீய பாவங்கள், கெட்ட விடயங்களை விட்டு பாதுகாப்பாயாக. எனவே நீ யாரை பாவங்கள், தவறுகளை விட்டும் அன்றைய நாள் பாதுகாப்பாயோ அவருக்குத்தான் நீ ரஹ்மத் புரிவாய். எனவே அது மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறான். காஃபிர் 7, 8, 9வது வசனங்கள் என்று சொல்லி பரக்கத்துக்கு துஆ செய்து இஸ்திக்பார் செய்ய மருத்துவ இஸ்திக்பார் செய்து முதலாவது ஹுத்பா முடித்துவிட்டு 2வது ஹுத்பா ஹம்து ஸலாத் தக்வாவுடைய வசனத்துக்கு பின்னால் வானம் பூமியில் முன்னுதாரணம் என்று படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், மலக்குமார்களை அவன் தூதர்களாக, இறக்கை உள்ளவர்களாக, இரட்டை 3, 4 மடங்கு இப்படி பல்வகையான இறக்கைகள் உள்ளவர்களாக படைத்திருக்கிறான். படைப்பினங்களில் நாடியவர்களை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துகிறான், விஸ்தரிப்பு செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து வஸ்துக்களின் சக்தி உள்ளவன் என்ற சூரா ஃபாத்திருடைய மலக்குமாருடைய அந்த வர்ணனையை, அவருடைய படைகோலத்தை வர்ணிக்கின்ற அந்த ஆயத்தை ஓதி, மூமின்களை பொதுவாக மலக்குமார்களை ஈமான் கொள்வதற்கு பெரும் ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. அல்லாஹ் நம்மை உற்றுநோக்குகிற சிந்தனை நமக்கு ஏற்படுவதற்கு, சொற்களில் செயல்களில் அல்லாஹ் நம்மை உற்றுநோக்குகிற சிந்தனை எப்பொழுது வரும்? மலக்குமார்களை ஈமான் கொள்வதன் ஊடாக வரும். நாங்கள் மனித இனத்தை படைத்து அவருடைய உள்ளத்தில் ஊசலாடுகிற அனைத்தை நாம் அறிவோம். அவனுக்கு நாங்கள் பிடரியுடைய நரம்பு, அந்த நரம்பை விட மிக நெருக்கமாக இருக்கிறோம். எனவே 2 மலக்குமார், வலதுபுறம் இடதுபுறம் 2 மலக்குமார்கள் அவனை சந்திக்கிறார்கள். அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் எந்த ஒரு வார்த்தையும் அழிந்தாலும் அவரோட ரகீப், நன்மையா ரகீப் அலைஹிஸ்ஸலாம், தீமையா அத்தீத் அலைஹிஸ்ஸலாம்
எழுதி கொள்கிறார்கள். சூரா 16, 17, 18 வசனங்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் பின்னால் மாறி மாறி எப்பொழுதுமே அந்த அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள் அடியானை பாதுகாப்பதற்கு மாறி மாறி அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். சூரா 17 வசனங்கள். எனவே மலக்குமார்கள் உங்களுக்கு மத்தியிலே மாறி மாறி ஷிஃப்ட் மாறி மாறி தவணை மாறி மாறி ஒரு சாரார் போக இன்னும் ஒரு சாரார் வந்து கொண்டே இருப்பார்கள். இரவு பகலாக, இரவு மலக்குமார்கள் போக பகல் மலக்குமார்கள், பகல் மலக்குமார்கள் போக இரவு மலக்குமார்கள். அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையின் பொழுது ஒன்று சேருவார்கள், அஸ்ருடைய தொழுகையின் பொழுது ஒன்று சேருவார்கள். அதுக்கு பின்னால் ஃபஜ்ருடைய தவணையில் ஒரு ஷிஃப்ட் மாறும், அது அசர் வரைக்கும், அசர்லேருந்து ஃபஜ்ர் வரைக்கும். அப்படி அசர்லேருந்து ஃபஜ்ர்லேருந்து அசர் வரைக்கும், அசர்லேருந்து ஃபஜ்ர் வரைக்கும். இப்படி தான் அவருடைய தவணைகள் நேர அட்டவணை மாறும். அதுக்கு உங்களோட இரவு கழித்தவர்கள் அல்லாவிடம் மேல் நோக்கி செல்வார்கள். அல்லாஹ் கேட்பான் அவர்களுக்கு, அல்லாஹ் அடியார்களை பற்றி நன்கு அறிந்தவன் என்றாலும் அல்லாஹ் கேட்பான், எப்படி என்னுடைய அடியார்கள் என்ன நிலைமையை விட்டு வந்தீர்கள்? சொல்வார்கள், நாங்கள் அவர்களை நிலைமையிலே தொழுகையாளிகளாக விட்டு வந்தோம். அதே போன்று நாங்கள் அவர்களிடம் போகும் பொழுதும் தொழுது கொண்டு வந்தார்கள், வரும் பொழுதும் தொழுது. போகும் பொழுது ஃபஜ்ருடைய தொழுகையும் பொழுது வந்த மலக்குமார்கள் ஃபஜ்ர் தொழக்கூடியவர்களை பற்றி சொல்வார்கள். போகும் பொழுது அசர் தொழுகை தொழக்கூடிய மக்களுடைய காட்சியை கண்டுவிட்டு போவார்கள். அசர் தொழுகையும் பொழுது வந்தவர்கள் வரும் பொழுது அசர் தொழுகை உள்ள மக்களை காண்பார்கள். போகும் பொழுது ஃபஜ்ர் தொழுகைக்காக ஒன்று சேரக்கூடிய மக்களை காண்பார்கள். இரண்டு சாராரும் போகும் பொழுது எங்களுடைய தவணை ஆரம்பிக்கும் பொழுதும் தொழுது கொண்டிருந்தார்கள், எங்களுடைய தவணை முடிந்த பிறகும் தொழும் நிலைமையில் தான் விட்டு வந்தோம். புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இவங்களை பற்றி நல்லவைகளை அல்லாஹ்விடம் பிரஸ்தாபிக்கின்ற மலக்குமார்கள். எனவே ஒரு அடியாருக்கு மலக்குமார்கள் சாட்டப்பட்டிருக்கார்கள், நன்மை எழுதுவதற்கும் தீமை எழுதுவதற்கும் பாதுகாப்பதற்கு. எனவே அடியான் எப்பொழுதும் மலக்குமார்கள் தன்னுடைய அமல்களை பதிவு செய்து அல்லாஹ்விடம் முன்வைக்கிறார் என்று யாருக்காவது தெரிந்தால் எப்பொழுதுமே வழிபட்டு நடப்பதில் பிரயத்தனம் காட்டுவார். அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார், அல்லாஹ்வுடைய பாவங்களை தவிர்த்து கொள்வார். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டும் எப்பொழுதுமே தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுவார். ஃபஜ்ர் அசர் நேர தொழுகைகளை பேணுதலாக இருப்பார். மலக்குமார்கள் ஒன்றிணையும் நேரம், இரண்டு தவணை மலக்குமார்களும் ஒன்று கொண்டு சந்தித்து தவணை மாறுகின்ற நேரம். எனவே இவர்கள் விட்டு சென்றால் அல்லாஹ் எங்களை பற்றி அல்லாஹ் கேட்பான், அவருடன் கேட்கப்படும். எனவே எங்களோடு சேர்ந்து எப்பொழுதுமே ஒன்றரை கலந்து தங்கி எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நன்மை தீமை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் பிரிவதில்லை. உங்கள் மீது பாதுகாவலர்கள் கண்காணிப்பாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணியமான எழுதக்கூடிய மலக்குமார்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்தும் அவர்களுக்கு தெரியும். இன்ஃபித்தார் 10, 11, 12 வசனங்கள். எனவே மலக்குமார்கள் இன்று பதிவு செய்தது நாளை மறுமை நாளைக்கு அந்த ஏட்டிலே முன்வைக்கப்படும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அந்த நன்மை தீமை எழுதப்பட்ட ஏட்டனுடைய கழுத்திலே கொலுகி விடுவோம். அவனுடைய அந்த அமல்களுடைய அறிக்கையை அவனுக்கு நான் கியாமத் நாள் ஒரு விசாலமான, அவன் அதை வெறுத்து பார்ப்பான், விசாலமான ஒரு ஏட்டை, நன்மை தீமை எழுதப்பட்ட அந்த ஏட்டை நாங்கள் அவனுக்கு வெளியாக்கி காட்டுவோம், வெளியாக்கி முன்வைப்போம். எனவே சொல்லுவோம், உன்னுடைய ஏட்டை நீயே வாசித்துக்கொள், உன்னிடம் நீயே கேள்வி கணப்பதற்கு நீயே போதுமானவன், நான் கேள்வி கணக்கு கேட்க முன்னால் நீயே உன்னுடைய கேள்வி கணக்கு கேட்க போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்வான். இஸ்ரா 13, 14 வசனம். ஹுத்பாவின் இறுதி கட்டத்திலே ஈமானிய சகோதரர்களை பொதுவாக மலக்குமார்களை எப்பொழுது நீங்கள் கண்ணியமான அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை கண்ணியப்படுத்துங்கள். மலக்குமார்கள் ஆதமுடைய மனிதர்களிடமிருந்து எதை கொண்டெல்லாம் நோவின் அடைவார்களோ, தொந்தரவு அடைவார்களோ, அவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமோ, அது மலக்குமார்களுக்கும் டிஸ்டர்பாகத்தான் இருக்கும், தொந்தரவாக இருக்கும். மனிதர்களிடமிருந்து நோவினை அடையக்கூடிய மனிதர்களுக்கு பிடிக்காத விடயங்கள் மலக்குமாருக்கும் பிடிக்காது. எனவே எந்த வீட்டிலே நாயோ அல்லது ஏனைய உருவங்கள் இருக்குமோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் ஏமாற்றார்கள். மலக்குமார்கள் எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படாதோ, திக்ர் செய்யப்படாதோ அந்த வீட்டை விட்டும் வெளியேறி விடுவார்கள். மலக்குமார்கள் அந்த வீட்டை விட்டு ஒதுங்கி விட்டால் ஷைத்தான் உள்ளே நுழைவான், அவனுடைய வேலையை ஆரம்பிப்பான். முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய அந்த சஹீஹ் கண்ணில் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள், ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டுக்கு நுழையும் பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு, அல்லாஹ்வுடைய பெயரை திக்ர் செய்து கொண்டு, சலாம் சொல்லிக்கொண்டு, இப்படி துஆக்களை ஓதிக்கொண்டு நுழைந்தால், சாப்பிடும் பொழுதும் அல்லாஹ்வை திக்ர் செய்து பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு சாப்பிட்டால் ஷைத்தான் சொல்வானா, இன்று உங்களுக்கு இந்த வீட்டில் இரவு தங்கவும் முடியாது, இரவு சாப்பாடும் கிடையாது. தன்னுடைய சகாக்களை பார்த்து சொல்வான், எல்லாரும் வெளியேறி விடுங்கள், இந்த மனிதர் திக்ரோடு உள்ளே வந்தார், திக்ரோடு தான் சாப்பிடுகிறார். அப்படியே உள்ளே நுழைகிறார், அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை என்று சொன்னால் ஷைத்தான் சொல்வானா, இன்று உங்களுக்கு இரவு தங்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வீட்டில் இருக்கிறது. சாப்பிடும் பொழுது நோட்டமிடுவான், சாப்பிடும் பொழுதும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிடாவிட்டால் இரவு சாப்பாடும் இந்த வீட்டில் உங்களுக்கு கிடைக்கும், இரண்டுமே கிடைக்கும். உங்களுக்கு இன்று இரவும் தங்கலாம், இரவு சாப்பாடும் இந்த வீட்டில் கிடைக்கும் என்று தன்னுடைய சகாக்களுக்கு சொல்லி அவன் அதிலே பங்கு கொள்கிறான். ஷைத்தான்கள் பங்கு கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வீடுகளை கபிரிஸ்தான்களாக ஆக்கிவிட வேண்டாம். ஏனென்றால் ஷைத்தான் எந்த வீட்டிலே சூரா பக்கரா ஓதப்படாதோ அந்த வீட்டிலிருந்து ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் விரண்டு ஓடுவான். சூரா பக்கரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுவான். எனவே மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல், மலக்குமாருடைய பணிகள், மலக்குமாருடைய அந்தஸ்துகள், மலக்குமார் எந்தளவு நம்முடைய பிணைந்து அந்யோன்யமாக இணைந்து எப்பொழுதுமே செயல்படுகிறார்கள் என்பதை
விவரிக்கின்ற அந்த ஹுத்பாவிலிருந்து மாஹிர் மாய்க்கல் ஹஃபிதஹுல்லாஹ் விடைபெறுகிறார்கள். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மதீனா முனவருடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.